பேரு ஜெயம் முருகன். நான் தென்னிந்திய பழங்குடி மக்கள் சங்க தலைவராக இருக்கிறேன். இந்த 24 வீரவண்டி கிராமத்தில் ஒரு 23 குக்கிராமங்கள் எங்கள் ஆதிவாசி கிராமங்கள் உள்ளது. இது கிட்டத்தட்ட ஒரு 10,320 பேர் வசித்து வருகிறார்கள். இதில் எங்கள் மக்களுடைய ஓட்டு 5000 சில்லறை இருக்கிறது. இந்த 5000 சில்லறை மக்கள் ஓட்டை இன்னைக்கு நாங்கள் புறக்கணிக்கிறதுக்காக நாங்கள் இந்த கூட்டது மட்டுமில்லை, எங்களுக்கு நாங்கள் இந்த விநாயகர் சிலையை எங்கள் மக்கள் ஊர்களில் வைப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் கடந்த 1 மாதமாக மனு கொடுத்தோம். அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் ஆடியோ கொடுத்தார். ஆடியோ தாசில்தார் கொடுத்தார். தாசில்தார் மறுபடியும் ஆடியோவுக்கு அப்ரூவல் கொடுத்தார். ஆனால் ஆடியோ எங்களுக்கு பர்மிஷன் தர மறுத்து விட்டார். இவருடைய காவல்துறையும் ஆடியோவும் இவர்கள் எங்களுடைய மக்கள் என்னுடைய வாழ்வாதாரத்தில் வாழ்க்கை தடை முற்றிலும் தடைபட்டு விட்டது என்பது என்னுடைய கோரிக்கையா இருக்குது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் எங்க மக்களுடைய இந்த வாழ்வாதாரத்தின் திட்டத்தின் கீழ் இந்த மக்களுடைய இது ஓட்டு நாங்க புறக்கணிக்கலாம்னு தீர்மானிச்சுள்ளோம். ஏன்னா எங்களுடைய மக்கள் நாங்கள் முன்னேறுவதை இந்த அரசியல்வாதிகளும் அரசாங்க ஆளுகளும் சேர்ந்து சதித்திட்டமாக கேட்டி வருவதுடன் இந்த மக்களின் செயல்பாடுகள் எங்கள் முன்னேற்றமே இந்த நாங்கள் தெய்வமாக வழங்கக்கூடிய விநாயகர் சிலையை விநாயகரை நாங்கள் துடித்து நாங்கள் எங்கள் விவசாய நிலங்களில் வரக்கூடிய விநாயகரை ஆணையை நாங்கள் தடுத்து நம்ம சாமி போ என்று சொன்னாலும் அது போய்விடும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை வழிபடாமல் தடுத்து நிறுத்தி அரசாங்க அதிகாரிகளை நாங்கள் கண்டிக்கத்தக்கது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க 10,320 பேர் இருக்கும். 10,000 ஓட்டு இருக்குங்களா? 5000 சில்லற ஓட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் இல்ல அரசியல் பார்க்கவே இல்லையா? இல்ல, பார்க்கவே இல்லை. காரணம் நாங்க எங்க மக்களுடைய கலாச்சாரத்தின் மூலியமா எங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறி வருவதை அவங்களுக்கு பிடிக்கவில்லை. நீங்க அரசியல்வாதியோட சேர்ந்து வைக்கிறீங்களா? நாங்க நீங்க பார்த்தா இங்க எங்க எந்த அரசியல் அமைப்பும் இல்லை. ஊர் பொதுமக்கள் எல்லாமே பொதுமக்கள் உங்க கண்ணெதிரே பார்த்து பொதுமக்கள் நிற்கிறாங்க. நீங்கள் வேணா அவரிடத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்து என்று சொல்லுவது ரொம்ப முக்கியமான ஒரு பொய்யான இது. சுதந்திரம் அடைந்த இந்திய நாட்டில் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. ஏன்னா சொன்னாங்க, அதாவது இந்த ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இதெல்லாம் அரசாங்க கலெக்டரிடம் கொண்டு போய் நாங்கள் சமர்ப்பிக்கலாம் என்று தீர்மானித்துள்ளோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இதுல ஒரு குடியுரிமைக்கு ஒரு ஆதிவாசிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு விநாயகர் சிலை வணங்கக்கூடிய ஒரு பர்மிஷன் என்று கொடுக்க மறுக்கப்பட்டுவிட்டது. மேலும் புது வெக்கம் மாமா இப்போ சொக்கி நின்னாரு. மேல மினுக்கி மிடுக்கா நடந்தால் தின்னாக்கு
கும்பல் கூடும் மேகம் மழையா பெய்யாதோ கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போவாதோ கொட்டும் பறையா வந்து கொண்டாடு கொண்டாடு